கைஸ் அதிசயமாக ஒரு 8 பேர்கிட்ட வந்துருப்போம்னு நினைக்கிறேன். 8 1 2 3 4 5 6 7 7 பேர் 7 பேர்கிட்ட மேட்ச்சில் 3 2 1 போடு கெட் ஸ்டார்டட். வந்தாச்சு மேட்ச்சுக்கு. ஆஹா 3 2 1 கெட் ரெடி போடா. ஆஹா இத்தனை பேர் பா கைஸ் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஆட போகிறேன். நீங்களாம் எத்தனை அமௌண்ட் இருக்குது பாருங்கள். டக்கு டக்கு டக்குன்னு போட்டு விளையாடுவோம். நான் ரியல் மேக்கப் கம்பெனியில் இந்த மாதிரி ஆட முடியும். அது ஆடுறதுக்கு பட்ஜெட்டும் இல்லை, பிசியும் இல்லை. சரி கைஸ், நான் இப்போ ஒரு ஸ்டைல் பயங்கரமாக ஒழிய போகிறேன். எனக்கு கெட் ஸ்டார்ட் கொடுக்குற வரைக்கும் நீங்களும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் அவனுக்கும் நீங்கள் எங்கே ஒழிவீங்கன்னு தெரியாது. அது வரைக்கும் நம்ம தெரியும். எங்கடா அந்த க்ரீன் கலரு டார்க் வச்சா இந்த க்ரீன் வேணாம், பக்கத்தில் இருக்குமே இந்த க்ரீன் பர்ஃபெக்ட். இந்த கேமில் நான் பர்ஃபெக்டாக ஆடி இருக்கேன். முடிஞ்சால் நீங்களும் என்னோட விளையாடணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபோன் நம்பர் இல்லை நானே ஃபோன் நம்பர் தருவேன். அதனால் விளையாடலாம் ஜாலியாக. லைட்டாக மூவ் பண்ணிப்போம். ஓகே, கலர் அடிச்சாச்சு. இதுக்கப்புறம் மேலே டாப்பிங் கொடுத்துருவோம். ஏன்னா இந்த ஏரியாவில் அப்படி தான் இருக்குது. என்னடா பண்ணுறது, சீக்கிரம் கொட்டி. ஓகே 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 டிங் 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 பச்சக் பச்சக். ஓகே, இன்னும் கொஞ்சம் கலர். இவ்வளோ தான் மாற்றிப்போம். ஓகே 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 அவ்வளோதான். இல்லையே எமௌண்ட்டாக போடுவோம் கைஸ். ஏன்னா இப்போ இன்னும் 32 செகண்ட் இருக்குது. எனிமீஸ்க்கும் நம்ம கண்ணு தெரியாது. நம்மளும் சீக்கிரம் மாற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்னடா இது எவன் எல்லாருமே இப்போ எப்படி ஒளி போகிறேன்னு தெரியல. நானும் எவனையும் கண்டுபிடிக்க மாட்டேன். இப்போ நான் எப்படி நான் ஒளிஞ்சிருக்கிறது மட்டும் காமிக்க போகிறேன். பாப்பா வெயிட் பண்ணுவோம். 19 செகண்டு. சரி எவ்வளோ நேரம் 2xல் போட்டு விட்டுறேன். என்னடா இது நீ ஷார்ட்ஸாக பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வீடியோ பெருசாக போட்டிருப்பேன். அதை வந்து பார்த்துருங்க. 10 5 4 3 2 1 லெட்ஸ் ஸ்டார்டட். போடு 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 வாங்க. இப்போ நம்ம இங்கேருந்தே நம்மளுக்கு கூடுவோம். நம்ம அங்கே தான் ஒழிஞ்சிருக்கோம். சரண்டாக போய் பார்க்க எவனாவது இங்கே இருக்கானு பார்ப்போம். விசில் சத்தம் இருக்கும். கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க நினைக்கிறேன். தேடுவோம். ஏன்னா இந்த கேம் கொஞ்சம் பக் வேறு யூஸ் பண்ணுவானுங்க. அதை சேர்த்து ஒட்டினா லாக்கு உள்ள பக் ஆகிடும். அதை வேறு பண்ணிட்டுப்பானுங்க போய்ட்டுக்காருங்க. நம்மளும் தேடி பார்ப்போம். கிடைக்கல. இங்கேயும் உள்ள பக் யூஸ் விசில் அடிக்கிறாங்க. எவனோ இங்கே இருக்கான். பக் யூஸ் பண்ணி போயிட்டானா மேலே ஏறி பார்க்க வேண்டியதான். ஐயோ உள்ளே போகல அப்படின்னா இங்கே இருக்கானா? இங்கேயும் இல்லை, பக்லேயும் இல்லை. என்னடா இது எங்கே வந்து பார்க்கணும்னு தெரியலையே. இந்த ரூமில் தான் நிறைய பேர் ஒளிவானுங்க. ஏன்னா எல்லாம் கொச்சன்னு பொருளாக இருக்குது. எங்கே ஒன்றுமே காணும். இந்த டார்க்காக பக் யூஸ் பண்ணுறதுலாம் வெறுப்பு. சரி இங்கே எவனும் இல்லை. எவனாவது இருக்கானா? ஏன்னா விசில் சத்தம் மட்டும் கேட்குது. டேய் எங்கடா போனேன்? சரி நம்ம இன்னும் அவுட் ஆகலை. மாஸ்டர் மேலே இன்னும் அலையில் தான் இருக்குது. ஸ்டில் தேடுற மாதிரி நடிப்போம். அதோ இருக்குது. இன்னும் மாட்டல. அங்கே 2 பேர் ஒரு இடத்துல தேடுறாங்க. மாட்டினா விசில் சத்தத்தில் அவ்வளோதான். நான் ஐயோ கீழே தான் இருக்கேன். பார்த்தீங்களா எனக்கு கீழே நானே பார்த்துட்ருக்கேன். தெரியுமே வரானே. கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம். 3 பேர். இல்லை கண்டுபிடிக்கல. 10 செகண்ட் தான் இருக்குது. நம்மளுக்கு பார்த்துருவோம். சரி நம்ம பட்டு கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். ஆனால் எல்லாம் பர்ஃபெக்டாக வளைஞ்சிருக்கானுங்க. அதிகமாக இத்தனை மேட்ச்சில் நான் 2 பேர் தான் அவுட் ஆகிருக்கானுங்க. சரி கேஸ் பாப்பா எத்தனை பேர் எங்கே வளைஞ்சிருக்கானுங்க. கரெக்டாக கேம் கம்ப்ளீட்டட். டேய் பக் யூஸ் பண்ணியிருக்கானு. டேய் பக்கெல்லாம் யூஸ் பண்ணி ஆடுறீங்க. ஃபஸ்ட்டு மேடம் நம்மளுக்கு தான். அங்கே பாருங்க சால்ட்டாக ஒழிஞ்சிட்டேன். செகண்டுமே ஆடுறா. வாவ் டேய் பக்கடா. இது பக்கெல்லாம் யூஸ் பண்ணி ஆடுறானுங்க. சரி இவன் அசால்ட்டாக மாட்டிட்டான். வேஸ்ட். அடுத்தது இவன் இங்கேயே ஒழிஞ்சு பக்க மாட்டேங்குது. கேம் கம்ப்ளீட். நம்ம தான் ஃபஸ்ட்டு கேஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி